எல்லாம் நடத்திவிட்டு மீண்டும் அலிரலியல்லாஹு கூப்பிட்டு சாவியை கொடுத்தாங்க. கொண்டு போய் உதுமான் இப்னு தல்ஹாட்ட கொடுத்துருங்க. அலிரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதை ஏன் கொண்டு போய் கொடுக்கணும், நாமளே வச்சுக்கலாமே. ஜம்சம் கிணற்றினுடைய பொறுப்பு நம்மள்ட்ட தானே இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல, இந்த சாவியை கொண்டு போய் யாரிடத்துல வாங்கன்னு அவங்ககிட்ட ஒப்படைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சாவி கொடுக்கிற பொழுது அவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும்னாங்க. ரெண்டாவது இந்த சாவியை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னாங்க. மூன்றாவது சொன்னாங்க, மறுமை நாள் வரைக்கும் இந்த சாவி உங்களிடத்தில் தான் இருக்கும் என்ற சுப செய்தியை சொல்லிவிட்டு வாருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம கவனிக்கணும், 16 நூற்றாண்டு காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வலுவான வார்த்தைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் மக்காவினுடைய சாவி ஒரே ஒரு குடும்பத்திடத்தில் மட்டும் இருக்கிறது. பல ஆட்சியாளர்கள் மாறிட்டாங்க, பல பொறுப்புதாரிகள் மாறிட்டாங்க. ஆனா